ஐச்சலம் வணக்கம். x is 2.8ல 9 சம் சாமி. z equal to 2 minus 2y எனில் ஆதியை பொறுத்து z ஐ தீட்டா ரேடியன்கள் கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுழற்றினால் z இன் மதிப்பை கீழ்காணும் தீட்டா மதிப்புகளுக்கு காண்கன்னு கொடுத்துட்டு 1 2 கொடுத்துருக்காங்க. இப்போ மாதிரி தீட்டா மதிப்புகளுக்கு காண்க எல்லாம் z வந்து கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுற்றுறாங்க அப்படின்னு சொன்னாவே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன சாமின்னா z into e power I theta. இது என்ன மகா இது அப்படின்னு சொன்னால் அதாவது z equal to z into e power I theta. அது நான் z into z power I theta அப்படின்னு சொன்னால் சுற்றுறாங்க. இந்த ஒரிஜினல் z அப்படிங்கிறது நம்ம இந்த z இருக்கு இல்லையா, இந்த z வச்சுட்டு தீட்டாவை கடிகார திசைக்கு எந்த எதிர் திசையில் எத்தனை டிகிரி நம்ம சுற்றிட்டு போகிறோம் அப்படின்றத பொறுத்து. இது வந்து ஆய்லர் ஃபார்முலா. ஸோ இந்த ஆய்லர் ஃபார்முலா இது பண்ணிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இசட்டை நம்ம இந்த வடிவத்தில் என்ன பண்ணுவோம் சாமி, தீட்டா வடிவில் நம்ம எழுதி ஆகணும். ஏன்னா தீட்டா வடிவில் கொடுத்ததுனால இசட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஏற்கனவே எனக்கு இசட் என்னன்னு தெரியும் சாமி, எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ன்னு தெரியும். இப்போ எனக்கு ஆர் அப்படிங்கிறது என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 ஒய் ஸ்கொயர் தான். ஸோ மைனஸ் 2 ஸ்கொயர் அடுக்கு ரெட்டப்படியாக தானே வரும், ப்ளஸ் தான் வரும். ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயருக்கா 2 இன்ட்டு 2 ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈக்குவல் டு நடுவில் பெருக்கல். இந்த ஸ்கொயர் ரூட் ஆனது 2க்கும் சொந்தம், 2 ஸ்கொயருக்கும் சொந்தம். இல்லைன்னா பாருங்கள் 2 ஸ்கொயர் 4 8 தான், வேறு ஒன்றும் இல்லை. 2 ஸ்கொயர் 4 2 4 2 8ன்னு போட்டிருக்கேன். ஒரு முறைனா 2 முறைன்னு போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். முழு எண் முன்னாடி எடுத்துனுவாங்க, விகிதமுறை எண்ணை இங்கே போடுங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. நான் 9th படிக்கும் போதே உங்கள் சொல்லிட்டு சாமி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 பார்த்தோன்னே நீங்கள் எப்படி எழுதணும், 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எழுதணும். அதாவது 4 2 8, இந்த 4 ஸ்கொயர் ரூட் வெளியே தான் 2, இந்த நடுவில் பெருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆனது 2க்கும் சொந்தம்னு சொல்லி நான் 9thலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஆர்னுடைய மதிப்பு கிடச்சிச்சு, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. தீட்டாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், டேனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ டேனுக்கு பதிலாக என்ன பண்ணோம்ப்பா, தீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக நான் குறியெல்லாம் விட்டுருங்க, பாருங்கள் 2/2 கேன்சல் பண்ணனா சாமி, டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1. அது டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எப்போ 1ன்னு ஒரு மதிப்பு எதுக்கு நம்ம டேன் தீட்டாவில் எதுக்கு மதிப்பு ஒன்று வரும், 45 டிகிரி. அப்போ 45 டிகிரி நம்ம என்ன எழுதலாம் சாமி, ஆல்ஃபா ஈக்குவல் டு π/4ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதில் என்ன மகனா, எக்ஸ் வந்து ப்ளஸில் வந்திருக்கு, ஒய் வந்து மைனஸில் வந்திருக்கு. இது காஸ் தீட்டா, இது சைன் தீட்டா. ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா, சைனும் காசும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா முதல் கால் பகுதி, காஸ் மைனஸ் சைன் ப்ளஸ் இருந்துச்சுன்னா 2ஆம் கால் பகுதி, ரெண்டுமே மைனஸ் இருந்துச்சுன்னா 3ஆம் கால் பகுதி. காஸ் வந்து அதாவது எக்ஸ் ப்ளஸ்லேயும் ஒய் வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா எத்தனாம் கால் பகுதி, 4ஆம் கால் பகுதி. ஸோ இந்த கால் பகுதி ரைட் சைடு வரும்போது, எது காஸ் தீட்டா ரைட் சைடில் வரும்பொழுது நமக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா 4ஆம் கால் பகுதி வரதுனால ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னன்னு பண்ணணும், -π/4ன்னு பண்ணணும். ஓகே சாமி, நமக்கு இது மைனஸ்னு வந்துச்சுனாவே மைனஸ் தான் போட்டுக்க போகிறோம். ஸோ மைனஸ்னு போடணும், -π/4. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது நம்ம தீட்டாவுக்கு போகலாம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ என்ன போட போகிறோம், -π/4ன்னு போட போகிறோம். ஓகே செல்லம், இப்போ நம்ம இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இசட் ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு காஸ் ஆஃப் -π/4 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் -π/4. ஓகே, தீட்டாவுடைய மதிப்பு எடுத்து ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவில் நம்ம போட்டாச்சு. ஓகே செல்லம், இப்போ நம்ம ஆய்லர் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஆய்லர் ஃபார்ம் என்னது, இசட் ஈக்குவல் டு இந்த இது வந்துட்டு, ஸோ இந்த இது மட்டும் போட்டுக்கோங்க, 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. நமக்கு ஏற்கனவே இதனுடைய மதிப்பு தெரியும், இருந்தால் என்ன பண்ணணும், இ பவர் என்ன பண்ண சொல்லிட்டாங்க சாமி, எப்படி சுற்ற சொல்லிக்கிறாங்க நமக்கு, இங்கேருந்து இங்கே கடிகாரம் திசை போகிறது இந்த பக்கம், இப்படி டங்னு இந்த பக்கம் போகும். ஆப்போசிட் டைரக்ஷனாக இங்கே போகும். நமக்கு 45 டிகிரி எங்கே இருக்கும், இங்கே தானே இருக்கும். இங்கேருந்து நம்ம இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு போகிற சொல்லிக்கிறாங்க. ஓகே செல்லம், இப்போ நம்ம ஆய்லனுடைய ஃபார்முலா அப்படி என்ன பண்ண போகிறோம், இ பவர் மைனஸ் தானே வரப்போகுது, ஏன்னா நமக்கு சைன் மைனஸில் இருக்குது. இ பவர் மைனஸ் ஐ தீட்டா எத்தனை, π/4. அதான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன்,
z இன்ட்டு இ பவர் மைனஸ் ஐ டீட்டா. ஐ டீட்டான்னு தான் போடணும், 4ஆம் கால் பகுதி, அதனால் என்ன போட போகிறோம், மைனஸ் ஐ டீட்டான்னு போட்டிருக்கோம். ஓகே சாமி. இப்போ இதை எடுத்து தான் என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து நம்ம சுற்றிக்கிட்டே போக போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஒன்று ஒன்றா நமக்கு தராங்க. இப்போ இதுதான் z எழுதிக்கலாம். z இன்ட்டு இ பவர் ஐ டீட்டா என்பது z-ஐ ஆதியை பொறுத்து z-ஐ டீட்டா கோணம் கடிகார எதிர் திசையில் சுற்றுவது ஆகும், இல்லை சுழற்றுவது ஆகும். ஓகே செல்லம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒன் என்ன கோண அளவு கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் எத்தனை டிகிரி, π/3. π/3ன்னா 60 டிகிரி. இப்போ பாருங்கள் சாமி, 60 டிகிரி நம்ம சுற்ற போகிறோம். இது 45 டிகிரி இருக்குது. 45 டிகிரி கூட π/3 60 டிகிரி, அப்போ என்ன வரும், 105 டிகிரி. ஓகே. ஸோ இங்கேருந்து நம்ம 105 டிகிரி இல்லைம்மா, இங்கே 45 டிகிரி, மீதி இருக்கிறது இங்கே எத்தனை இருக்கும், 45 டிகிரி இருக்குமா. ஸோ 45 போட்டோம், மீதி 15 டிகிரி. ஸோ இங்கே 15 டிகிரி இருக்கும், இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கேன். ஓகே சாமி. ஸோ முதல் கால் பகுதியில் தான் இருக்கும், நம்ம கால் பகுதி முக்கியம் கிடையாது. இங்கேருந்து நான் சுற்றிட்டு போகிறேன், இங்கே போகும்போது ப்ளஸ் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. π/3ன்னு போட்டால் z = 2 × √2 × e பவர் மைனஸ் i π/4 × e பவர் எத்தனை, π/3. ஆட் பண்ணுறோம். ஆட் என்னென்னா சாமி, இந்த இது கூட இதை ஆட் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. தட் இஸ் ஈக்குவல் டு அடிமானம் ஒன்றே இருந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ண, நடுவில் பெருக்கில் வரும்போது அடுக்குகளை கூட்டிக்கலாம். ஸோ 2 × √2 × e பவர், பாருங்கப்பா, அடிமானம் ஒரே மாதிரி இருந்து நடுவில் பெருக்கில் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், அடுக்குகளை கூட்டிக்கணும். ஸோ அங்கே என்ன வரும், 3π வருமா, அங்கே என்ன வரும், 4π வருமா, மைனஸ் 3π. இங்கே மட்டும் பாருங்கள், ஐயை விட்டுருங்க. i × 3π மைனஸ் 3πயா, ஐ இங்கே இருக்கட்டும் சாமி, மைனஸ் 3π ப்ளஸ் 4π. அப்போது ஒத்த உறுப்புகள் தான், ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன என்ன கழிச்சிட்டு பெரிய குறி போட்டால் π. எப்போ நான் குறுக்கு பெருக்கிறேன், இந்த பகுதிகள் பார்க்குறேன், பகுதிகள் வேறு மாதிரி இருக்குது, அப்போ ரெண்டுத்தையும் பிரிக்கணும் இல்லையா, π/2. இதுதான் நான் சாமி சொல்லணும், நம்ம 15 டிகிரின்னு சொல்லுது. 180 12ஆல் வகுத்து பாருங்கள், 15 டிகிரி வரும். ஒரு 15 மீதி 6 i 12 60 15 டிகிரி. ஓகே சாமி. அடுத்து செகண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை, 2π/3, அதாவது π/3னா 60, 120 டிகிரி வந்து சுற்றுறாங்க. இங்கே 45 டிகிரி இருந்துச்சு இல்லையா, இங்கேருந்து 60 டிகிரி சுற்றும் போது நமக்கு 15 கிடச்சிச்சு. இன்னும் ஒரு 60 டிகிரி சுற்றுறாங்க, அப்போ எத்தனை வந்துடும் நமக்கு, இன்னும் 15 கூட 60 சேர்த்தா 75 வந்துடும் இல்லையா. ஸோ 75ன்றது இந்த கால் பகுதியில் தான் இருக்கும். அப்போ z கொண்டாது 2 × √2 × e பவர் மைனஸ் i × π/4, அதாவது i × மைனஸ் π/4 தான், இன்ட்டு e பவர் எத்தனை, 2π/3. இப்பயும் பார்க்க அடிமானங்கள் ஒரே மாதிரி இருந்து நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா அடுக்குகளை என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். 2 × √2 × e பவர் i அப்படியே வச்சுக்கலாம் சாமி. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் உள்ளே போயிட்டோம். இங்கே 3 12 போட்டுக்கலாமா பொதுவாக. இங்கே 2π இருக்குது, மைனஸ் π/4 ப்ளஸ் 2π/3. இது 2 பேருக்குன்னா 12, இங்கே குறுக்க பேருக்குன்னா மைனஸ் 3π, இங்கே 4 2 8π வருமா. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன என்ன கழிச்சு பெரிய குறி போட்டால் 5π. ஓகே சாமி. அதை என்ன சொல்கிறாங்க, 15 75 வரும்ல, அந்த 75 தான் அப்படி எழுதுகிறோம். π/2னா 15, நான் தான் சொன்னல 75 வந்துடும் சொன்னால, இங்கே 15, இன்னொரு 60 சேர்த்தா எவ்வளோ, 75. ஸோ 75 டிகிரினா i × 5π/12ன்னு சொல்கிறோம். அடுத்தது தேர்ட் ஒன் வந்து θ = 3π/2. π/2னா அது 90 டிகிரி. 90 × 3 எவ்வளோ, 270 டிகிரி. அப்போ 270னா இங்கே வந்து நமக்கு 45 போயிடுச்சு. எங்கே, இந்த இடத்துல நமக்கு 45 போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு 90, இங்கே ஃபுல்லாக 90ன்னு வச்சுக்கலாம். 270 டிகிரியில் 45 போயிடுச்சு. இங்கே ஒரு 45, இது ஒரு 90 போயிட்டோம். 135 போயிடுச்சுன்னா 270, 45 கழிச்சிடறோம். ஃபஸ்ட்டு 45 கழிச்சிட்டோம்னா 5 2 225. ஸோ இது ஒரு 90, இங்கே ஒரு 90, 180 இங்கே வரும் சாமி. 225னா இங்கே வரும். 90 90 180
180 கூட 45 சேர்த்தா தான் நமக்கு 225 வரும். இந்த கால் பகுதியில் வரும். அண்டர்ஸ்டாண்ட் சாமி? அந்த 225 எப்படி எழுதலாம்னு பாருங்கள். அதே தான் z ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஐ பை பை 4 இன்ட்டு இ பவர் எத்தனை சொல்லும் 3π/2. இப்போ அதே மாதிரி தான் -π/4 அடிமானங்கள் ஒரே மாதிரி நடுவில் பெருக்கலைச்சுன்னா அடுக்குகளை என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் 3π/2. இப்போ இங்கே பெருக்குங்க -2π இல்லை ரெண்டினுடைய மடங்கு தான் 4. இந்த இடத்துல 4 வர வைக்கலாம். ஸோ 2ஆல் பிரிக்கலாங்க. -1π ப்ளஸ் 6π/4 ஒரு சில புரியுதா? பகுதியை 2ஆல் பெருக்கினால் தொகுதியையும் 2ஆல் பெருக்க வேண்டும். 6πலேருந்து 1π போயிடுச்சுன்னா மீதி 5π/4 i இன்ட்டு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு இ பவர் i இன்ட்டு 5π/4. ஓகே செல்லும், அவ்வளோதான் சாமி. ஸோ நீங்கள் இங்கேருந்து போகும்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். என்னென்னா நமக்கு பை அந்த வடிவில் தான் எழுதணும். அதனால தான் இது 15 டிகிரி எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். 15 டிகிரி எப்படி எழுதணும், 75 எப்படி எழுத போகிறோம், இது 225 எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகே சாமி, தேங்க்யூ.